21 அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு சம்பவத்தை தான் குருத்தோலை ஞாயிறாக பண்டிகையாக நாம் கொண்டாடுகிறோம். இது மத்தேயு 21 இருக்கிறது, மார்க்கு 14க்கு மேலே இருக்கிறது, லூக்கா 19 இருக்கிறது. இந்த மூணு சுவிசேஷகர்களும் இந்த பவனியை எழுதி வைத்திருக்கிறார்கள். நாம் இதை ஒரு விஷயம் கூட வாசித்து பிறகு நாம் தேவ செய்திக்குள்ள போகலாம். மத்தேயு 21 1 முதல் 10 வசனங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமான திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். ஹல்லேலூயா. தெரியும் இல்லையா? மத்தேயு 21, மார்க்கு 11, லூக்கா 19, இந்த மூணுத்துலையுமே இந்த சம்பவம் இருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் இந்த 3 சுவிசேஷகரும் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் வாசித்து இதை நீங்கள் புரிந்து கொள்ள உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கவனிங்கள், சில சம்பவத்தை அதுக்குள்ளே தான் எடுக்க முடியும். இப்போ இந்த குருத்தோலை பண்டிகை, குட் ஃப்ரைடே ஆராதனை, ஈஸ்டர் ஆராதனைலாம் அதுக்குள்ளே தான் அந்த பிரசங்கம் எடுக்கணும். அதே இயேசு கண்ணீர் விட்டார், இயேசு நகரத்தை பார்த்து அழுதார் இல்லையா, இயேசு தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தார், இயேசு கழுதியை கேட்டார், இயேசு கழுதி குட்டி மேலே ஏறினார் இல்லையா, இதுக்குள்ளே தான் நாங்கள் பிரசங்கத்தை எடுக்கணும். இதுதான் இப்போ 33 வருஷமாக பேசி கொண்டிருக்கிறோம். ஆமென். அதனால் நீங்கள் ஏற்கனவே கேட்ட வார்த்தை இதில் கூட ஏன்னா வேறு எங்கேயும் போக முடியாது. குருத்தோல்னா குருத்தோல் தான் பேசணும், அதுக்குள்ளே தான் பேசணும். ஆமாம், சரி. இன்றைக்கும் உங்களுக்கு அதுக்குள்ளே இருந்து ஒரு வார்த்தை பேச நான் விரும்புகிறேன். லூக்கா எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 35, 36 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து, அதை என்றால் அந்த கழுதையை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதின் மேல் போட்டு இயேசுவை அதின் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். ஓகே, இப்போ எனக்கு கவனிங்க. ஆண்டவர் இயேசு அந்த எருசலேமுக்குள்ளே வெற்றி வாகை சூடினவராக அல்லது ராஜாதி ராஜாவாக அவர் அந்த எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு சம்பவம். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் போட்டிருக்குது இல்லையா? போன வாரம் ஒரு ஊழியக்காரர் சொன்னாங்க, முன் நடப்பார் என்பது 1,50,000 பேரா, பின் நடப்பார் என்பது 2,00,000 பேரா. ஏன்னா அந்த பஸ்கா பண்டிகை இருக்கு, அப்படினாலே பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த எருசலேமில் கூடியிருப்பார்களாம். ஆனால் அந்த இயேசுவை வரவேற்பதற்காக ஏறக்குறைய 3,00,000 பேர் அந்த பவனிலே கலந்து கொண்டிருக்கிறாங்க. கைத்தட்டுங்க பார்க்கலாம். எத்தனை லட்சம் பேர்? 3,00,000 பேர். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும். அப்படின்னா என்ன? முன்னாடி ஒரு கூட்டம் போது ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, பின்னால் ஒரு கூட்டம் வருது, நடுவில் கழுத வருது, அதை இயேசு வரார். அப்போ பின்னால் வரவங்க 2,00,000 பேர், முன்னாடி போறவங்க 1,00,000 பேர். அப்போ கவனிங்க, 3,00,000 பேரும் ஓசன்னான் கத்தும்போது அது எப்படி சத்தமா இருக்கும் யோசித்து பாருங்க. புரியுதா? ஓசன்னா என்றால் தேவனே என்னை ரட்சியும், தேவனே என்னை ரட்சியும், இயேசுவே எங்களை ரட்சியும், அப்படிதான் அர்த்தம். அப்போ இந்த 3,00,000 பேரும் ஒரே சத்தம், எங்களை ரட்சியும், எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும், எங்களை விடுவியும், எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென்.
புரியுதா உங்களுக்கு? சரி, இந்த சம்பவம் தான் நடக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, அந்த கழுதையை கொண்டு வந்து அதன் மேல தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அதான் என்னுடைய பாயிண்ட். தங்கள் வஸ்திரங்களை போட்டு அது மேல இயேசுவை உட்கார வைத்தார்கள். ஆமென். நான் இன்னைக்கு வேத வாசம் போது டக்குன்னு இந்த வசனம் எனக்கு லைட் அடிச்சுது. அப்போ இயேசு கிறிஸ்து மேல, சாரி, கழுத மேல நம்ம வஸ்திரத்தை போட்டு அது மேல இயேசுவை உட்கார வைக்கும் போது நமக்கும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? இயேசுவும் அதில் சந்தோஷப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த கழுத மேல இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை, தங்கள் வஸ்திரத்தை போட்டு இயேசுவை அது மேல உட்கார வைத்தார். அது என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுவுக்கு சால்வை போத்தி அவரை சிகப்பு கம்பள வரவேற்பு கொடுத்தாங்களா ஜனங்க. அன்னைக்கு சிகப்பு கம்பள வரவேற்பு இல்லை. அதனால ஜனங்கள் தங்கள் புடவைகளை, தங்கள் குல்லாக்களை, இல்லையா, வேணாம இருக்கு, தங்கள் பட்டு புடவைகளை, அப்புறம் என்ன, தங்கள் வெண் வஸ்திரங்களை. ஏன்னா அப்போ சிகப்பு கம்பளம் கிடையாது. அப்போ இந்த சிகப்பு கம்பளம் வரவேற்பு யாருக்கு தெரியுமா? உயர்ந்த பதவியில் இருக்கிற ஆட்களுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு கிருபை செய்வாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அங்கு இருந்த ஜனங்கள் அவரை வரவேற்பதற்காக தங்கள் வஸ்திரங்களை அந்த கழுதை மேல போட்டு அவரை அந்த கழுதை மேல உட்கார வைத்து அவரை அப்படி பவனியாய் கொண்டு போகிற ஒரு சம்பவம் தான் இந்த குருத்தோலை பண்டிகையுடைய மெயின் தீம். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, தங்கள் வஸ்திரங்களை அது மேல் போட்டார்கள். நான் இப்படி சிந்திக்க ஆரம்பிச்சேன். அப்போ அவங்க எப்படிப்பட்ட வஸ்திரத்தை போட்டிருப்பாங்க இல்லையா? இப்போ நான் அந்த என்ன பண்ணியிருப்பேன்? நான் என்ன பண்ணியிருப்பேன்? என்கிட்ட இருக்கிற நல்ல உயர்ந்த சப்பாரி கொண்டு போய் அதை மேலே போட்டிருப்பேன் இல்லையா? அதே போல உயர்ந்த வஸ்திரங்களை அந்த கழுதை மேலே போட்டுட்டு இயேசு அது மேலே உட்கார வச்சாங்களாம். அப்போ அது மேலே உட்காரும்போது இயேசு அப்பாவுக்கு என்ன ஒரு சந்தோஷம் வந்திருக்குமா? அவர் ஆவில இது யார் வஸ்திரம் கண்டுபிடிச்சிருப்பாரா? சிந்தி கொஞ்சம் கற்பனை பண்ண. எனக்கு இப்படிலாம் கற்பனை வந்துச்சு. எனக்கு எந்த கற்பனையும் வரமாட்டேது பாஸ்டர். ஒரே கற்பனை, தூக்கம் தான் கனவு, பாம்பா ஓடி வருது. கவனிங்க, ஒரு வசந்த படிக்கும் போது அதனுடைய கற்பனை நம்ம பண்ணணும். அதான் வெளிப்பாடு. நான் இந்த வசந்த எடுத்து கற்பனை பண்ணும்போது இப்படி விட்டேன் இல்லையா? ஏசப்பா அந்த மேலே உட்கார்ந்த உடனே இது யார் வஸ்திரமா இருக்கும்? அவர் ஆவில உணர்ந்த ஆள் இல்லையா? ஓ, இது ஜாஸ்மின் வஸ்திரம், இது மோகனா வஸ்திரம், இது பால் குணசேகரனுடைய வஸ்திரம். பரவாயில்ல இல்லையா? நம்ம உட்காரத்துக்காக இவங்க தங்க வசதம் போட்டிருக்காங்களே. சரி, ஏன்னா கவனிங்க, ஏசப்பா ஒரு முறை கலிலேயா கடலில் ட்ராவல் பண்ணும்போது யாரோ ஒரு அம்மா அவர் தூங்குவார்னு சொல்லி ஒரு தலைகணி வச்சு கொடுத்துருக்குதான். ஏசு தலையணை வைத்து தூங்கினான்னு போட்டிருக்கோம். அப்போ யாரோ ஒரு அம்மா பார்த்துருக்கோம், ஒரு ஐயா பார்த்துருப்பாரு. ஏன்னா ஐயாவுக்கு அவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகாது, அம்மாக்களுக்கு சில தூரம் ஒர்க் அவுட் ஆகும். அப்போது ஏசு சும்மாவே இல்லையா அந்த பழையில வச்சு தூங்குறாருன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருந்து நல்ல தலைகாணி கொண்டாந்து ஏசு கொடுத்துருக்கு, போட்டுக்கா. படிக்கவே இல்லையா? ஏமா மார்க் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் பாருமா. அவர் பின்னணியத்திலே தலையணை வைத்து தூங்கினார். மார்க்கோண்டி தான் சொல்லுவார். அதை கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து மார்க்கோண்டி தான் தலைகாணி வச்சு தூங்கினார் போட்டு. இவர் கிட்ட இருந்து பார்த்துருப்பாரு. மத்தேயு சொல்லலை. மத்தேயுல இந்த சம்பவம் வருது சொல்லலை. ஆனால் மார்க்கு பாருங்க அதை கவனிச்சு பார்த்துருக்காரு. இயேசு தலையணை வைத்து, அப்போ போதுமா அந்த தலைக்கால அவரு தலை வைக்கும் போது அந்த தலைக்காணி கொடுத்த அந்த அம்மா ஞாபகம் வரதா? என்னங்க மௌனமா இருக்கீங்க? தலைக்காணியம் அவர் தலை வைக்கும் போது அந்த சிஸ்டர் தான் நமக்கு அந்த தலைக்காணி தான் கொடுத்துச்சு. பிதாவே அந்த சகோதரி ஆசீர்வதிங்க ஆண்டவரே சொல்லியிருப்பாரா இல்லையா? சொல்லியிருப்பாரா இல்லையா? அதனால்தான் உங்கள் அன்பின் பிரயாசத்தை தெய்வம் மறக்கிறதே இல்லை. கவனிங்க, நம்ம இந்த சர்ச்சு லேண்டு ரீசெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த கடைசி நாளாக இருக்கனால ரொம்ப கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது.
ஒன்று ஜபம், ரெண்டாவது நம்ம சர்ச்சில் இருக்கிற சில சில உதார குணமுள்ள மக்களை பார்த்து சில உதவிகள் கேட்டுருந்தோம். ஓகே, கடைசியாக ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்து நின்று போச்சு. போன வாரம் ஃபுல்லாக ஜபம் தான். கவனிங்க, என்ன கவனி, போன வாரம் ஃபுல்லாக ஜபத்தை கேட்ட ஆண்டவர் ஒரு சகோதரர் மூலமாக ஒரு 7 லட்சம் ரூபாய் கொடுத்தார். ஓகே, கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்புறம் ஆண்டவரே இன்னும் கூட குறையுது ஆண்டவரை என்ன பண்ணுறேன்னு சொல்லி வெள்ளிக்கிழமை ஜோம் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை உபாசபத்தில் அன்னைக்கு காலையில் எல்லா தூதருக்கும் கட்டளையிட்டேன். மிகாவேலு, கேப்ரியேலு, ஏன் தூதர் எல்லாம் இறங்கி வேலை செய்யுங்க. எப்படி எங்கேயாந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் தூக்கி வாங்க போய் இப்படி கமெண்ட் பண்ணி அமிச்சேன். உண்மையே சொல்கிறேன். அப்புறம் உபாசம் முடிச்சுட்டு வீட்டில் போய் சாப்பிட்டு படுக்கும் போது ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு. பாஸ்டர், நான் உங்களை பார்க்கணுமே. ஏமா ரொம்ப டயர்டாக இருக்குது, 4 மணிக்கு வா. ரொம்ப டயர்டாக இருக்குது, 4 மணிக்கு வா. ஓகே, 4 மணிக்கு வந்தாங்க அவங்க. வந்து பாஸ்டர் ஒன்றும் இல்லை, ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்குது, எனக்கு இப்போ தேவைப்படாது, வச்சுக்கங்க, எனக்கு தேவைப்படும் போது ஒரு 3-4 மாதம் போது நீங்கள் கொடுத்தா போதும். ஏசப்பா நீ தான் செஞ்சியா? ஸோ என்னன்னா, நான் அவங்களோட கேட்கவே இல்லை. ஆனால் எப்படி ஆண்டு பேசினான்னு தெரியல இல்லையா. பாஸ்டர், இப்போ நாங்கள் ஒரு தேவைக்காக வாங்கின்னு வந்தோம், இப்போ இது எங்களுக்கு தேவைப்படல இல்லையா, நீங்கள் வச்சுக்கோங்க, எப்போ தேவைப்படுதோ நாங்கள் கேட்குறோம், அப்போ கொடுத்தா போதும். பாஸ்டர் கொடுத்துருவீங்கல்ல? உயிராக இருந்தால் கொடுத்துருவோம்மா நான். புரிஞ்சுட்டா? அப்போது எனக்கு அந்த அம்மாவை பார்க்கும்போது என்ன வரும்? கர்த்தாவே அந்த அம்மாவை ஆசீர்வதிங்கப்பா, அந்த அம்மாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்போ எங்கெல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டீங்க. இந்த தலைக்காணி கொடுத்த ஆளு தான் ஆண்டு நினைப்பார். அப்போ எங்கெல்லாம் நினைக்க மாட்டார் பாஸ்டர், நினைப்பார் அவர். ஸோ என்னன்னா, இந்த வஸ்திரத்தை இந்த கழுத மேலே போட்டாங்க இல்லையா, போட்டு இயேசு அது மேலே உட்கார வச்சாங்கல்ல. அப்போ அந்த வஸ்திரத்தில் உட்காரும் போதெல்லாம் அவர் ஆவியில் உணர்வார். இந்த சிஸ்டரு, இந்த பிரதரு, இவர் கோட்டு, இவருடைய பேண்ட்டு, இவருடைய இந்த உயர்ந்த வஸ்திரம், இவங்களுடைய பட்டு புடவை, இவங்களுடைய அந்த காட்டன் புடவை அப்படின்னு அவர் உணர்வார் இல்லையா. உணரும்போது அவருக்கு என்ன வரும்? பிதாவே இவங்கெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. ஏன்னா கழுத மேலே சும்மா உட்காந்தா எப்படி இருக்கும்? ஆமாம், அவ்வளோ தூரம் போனோம் இல்லையா, ஐயோ இடுப்புலாம் ஒஞ்சி போயிடும். சும்மா அழகாக மெத்தன்னு போட்டு உட்கார வச்சாங்கண்ணா அவர் ஜாலியாக போயிருப்பார் இல்லையா. உண்மைங்க, இதெல்லாம் நான் உணர்றேன், இதெல்லாம் நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன், இதெல்லாம் என் ஆவியில் உணர்றேன் நான், சும்மாலாம் இல்லை. கவனிங்க, அப்போ இயேசு அந்த வஸ்திரம் மேலே உட்கார்ந்து இல்லையா, ராஜாதி ராஜாவா அவர் எருசலேம் பவனி போகிறார். இப்போ என்னுடைய தீமைன்னா அவங்க என்ன மாதிரி வஸ்திரம் கொடுத்துருப்பாங்க அப்படி யோசிச்சேன் நான். புரியுதா? காலையில் ஒரு 4 வஸ்திரம் சொன்னேன், உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு புதுசாக ஒரு வஸ்திரம் சொல்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க. இயேசு உட்காருவதற்கு போடப்பட்ட ஒரு வஸ்திரத்தை உங்களுக்கு சொல்கிறேன், வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். கவனிங்க, இது நமக்கு நிறைய தெரியும். இளைய குமாரன், மூத்த குமாரன், இந்த சமூகம் நிறைய தெரியும் இல்லையா. இளைய குமாரனை குறித்து இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இளைய குமாரன் தாம் அப்பா கிட்ட இருந்து சொத்தை வாங்கிட்டு போயிட்டு அதை வேசிகள் எடுத்துடும் பல பேர்கிட்ட கொடுத்துட்டு இல்லையா, எல்லாத்தையும் செலவழிஞ்சிட்டு கடைசியில் பன்றி மேய்க்கிற வீட்டுக்கு போய் பன்றி திங்கிற தவிடு கிடைக்காம இல்லையா, கடைசியாக என் தகப்பன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அங்கே என்ன வந்து எழுந்து தன் தகப்பன் வீட்டுக்கு போகிறான். ஆமேன். வரா தூரத்துலேருந்து அவங்க அப்பா பார்க்குறாரு, ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி இல்லையா சொல்ல, டேய் வா, போயிட்டு சூர்யாவில் போயிட்டு நல்ல சூப்பரான இல்லையா அந்த இவங்கெல்லாம் போடுவாங்களே, பைஜாமா, குர்தானியா, சர்வானியா, அதான் ஐயா இல்லையா, 4 கோட் வாங்கினு வா இல்லையா, குர்தானி வாங்கினு வா,
அதை வாங்கினு வா, இதை வாங்கினு வா, என் பையனுக்கு போடு இல்லையா, எப்படி இருக்கிறான் பாரு, பையனுக்கு போடு, மோதிரம் போடு இல்லையா, பாதரட்சி போடு இல்லையா, இதெல்லாம் கொடுக்கிறார் அவர். அப்போ உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு கொடுங்கள். அப்போ அந்த கழுதை மேல என்ன வஸ்திரம் போட்டிருப்பாங்க? உயர்ந்த வஸ்திரம். அப்படின்னா ஹை குவாலிட்டி. ஹை குவாலிட்டி கொண்டு போய் நம்ம போடுமா ஆண்டு மேல, கழுது மேல? ஆனா இவங்க உயர்ந்த வஸ்திரத்தை அந்த கழுத மேல போட்டிருக்கிறாங்க. இயேசு பார்த்திருப்பா இல்லையா, சே இவ்வளோ கோடி ரூபாய் உள்ள ஒரு புடவையை கொண்டு வந்து நம்ம உட்காரத்துக்காக இந்த அம்மா போடுதுன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுப்பா இல்லையா? ஹலோ, சிந்திக்கிறீங்களா இல்லையா? அப்துல் கலாம் சொன்னார், கனவு காணுங்கள்னு. வேற கனவு காட்டுறாத, இந்த மாதிரிலாம் கனவுலாம் காணு. கவனி, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு போய் இயேசு அந்த கழுதை மேல போட்டாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, அந்த உயர்ந்த வஸ்திரம் என்ன தெரியுமா? மனம் திரும்புதல். மனம் திரும்புதல். கவனிங்க, மனம் திரும்புதல். அந்த உயர்ந்த வஸ்திரத்துக்கு என்ன அர்த்தம்? இவன் மனம் திரும்பி என் தகப்பன் வீட்டுக்கு நான் போயிடுவேன். நான் எதுக்கு போய் அங்கே பண்ணி சாப்பிடணும், அதை சாப்பிடணும்? என் தகப்பன் வீட்டில் எவ்வளோ பேர் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். நான் இதுதாங்க ஒரு நல்ல நல்ல உணர்வுள்ள பிள்ளைகளுடைய அழகு. ஏன்னா நம்ம எங்கே சுற்றி வந்தாலும் எங்கே தேவன் உன்னை தெரிஞ்சாலும் அங்கே தான் நிற்கணும். அது ஒரு நல்ல மனம் திரும்புதல். ஏன்னா மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் தான் பரலோகத்தில் சந்தோஷமே உண்டாகுமா. நீங்க மனம் திரும்பின பிள்ளைங்களா இருந்தா அதை விட தெய்வத்துக்கு வேற சந்தோஷமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. இயேசு சொன்ன முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை காட்டிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். சில பேர் மனம் திரும்புறதுக்கு அவசியமா, மனம் திரும்ப அவசியம். நான் ஏன் மனம் திரும்பணும்? நான் எதுக்கு மனம் திரும்பணும்? நான் என்ன பாவம் பண்ண? இதெல்லாம் இல்லை. மனம் திரும்ப மனம் திரும்பிடணும். ஆமா சொல்லுங்க இல்லையா? மனம் திரும்பினா மனம் திரும்பு, ரட்சிக்கப்படா ரட்சிக்கப்படு, ஞானசனா ஞானசனம் எடு, அபிஷேகம் பண்ணா அபிஷேகம் பெரு. இல்லை ஏசப்பட போயிட்டு இப்படி கேட்டுலாம் கேட்டு சும்மா இருக்கக்கூடாது, கோபம் வந்து விட அவருக்கு. ஏன்னா சொன்னவர் யாரு? போன வாரம் சுப்ரீம் கோர்ட் ஒரு 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 சட்டம் போட்டாங்க. கவர்னர் அந்த மாநிலத்தின் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். போட்டாங்களா? போட்டாங்களா? படிச்சீங்க? நீங்க பேப்பர் படிச்சீங்களா? கவர்னர் செஞ்சாரா? கவர்னர் செஞ்சாரா இல்லையா? செய்யலனா கோர்ட்டை அவமதிக்குது ஒண்ணு, தூக்கிடுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட இவர் பெரியவர். யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த ராஜாதி ராஜா இயேசு சுப்ரீம் கோர்ட்டோட பெரியவர். அவர் சொன்னாருன்னா அப்படியே நம்ம ஒபே பண்ணணும். அதை விட்டு ஏன், எதுக்கு, ஏன் இப்படி பண்ணக்கூடாதா, அப்படி பண்ணக்கூடாதா, அதை செய்யக்கூடாதா, இதை செய்யக்கூடாதா? எனக்கு ஒரு நண்பர் உண்டு, அவர்கிட்ட பேசி கொண்டிருந்தேன். இப்போ சபையில் லெண்டேஸ் பிரேயர் நடக்குது. நான் போய் லெண்டேஸ் பிரேயர் என்ன லெண்டேஸ் பிரேயர் எங்கே இருக்கு பைபிளில்? லெண்டேஸ் பிரேயர் எங்கே இருக்கு பைபிளில்? 3 வேளை சோத்துன்னு எங்கே பைபிள் போட்டிருக்கு இல்லையா? மோதிரம் போட்டுன்னு எங்கே பைபிள் போட்டிருக்கு? பைபிள் போடுற மாதிரிலாம் செய்யற. ஹலோ, லிப்ஸ்டிக் போட்டு எங்க பைபிள் போட்டுக்குது? இந்த புருவ முடிதான் புடுங்குன்னு எங்க பைபிள் போட்டுக்குது? அந்த பெயிண்ட் அடின்னு எங்க பைபிள் போட்டிருக்கு? டை அடின்னு எங்க பைபிள் போட்டுக்குது? பைபிள் போடாத 99 நீ செய்யற, பைபிள் போட்டு ஒன்று கூட செய்ய மாட்டேன் நீ. உண்மைதானே? உண்மைதானே? இதெல்லாம் பைபிள் சொல்லாமே போட்டுக்கிற நீ. இந்த லெப்ட்ல கட்டு எங்க போட்டு பைபிள்ல, ரைட்ல கட்டு எங்க போட்டு பைபிள்ல?
அந்த இப்போ புதுசாக பொண்ணு இல்லைம்மா, பொண்ணு ஒன்று புதுசாக பொண்ணு வருத கோயிலுக்கு பிராக்கு. அது எங்கே போட்டு பைபிளில்? கல்யாணம் பண்ணும்போது பிராக் 2 ஆள் புஷணுமா? எங்கே போட்டு பைபிளில்? இதெல்லாம் நீ பண்றிய மனம் திரும்புன்னு சொல்றாரு, எனக்கு கீழ்படுறியா? எங்கே போட்டு பைபிள் மனம் திரும்புன்னு? ரட்சிக்கப்படும் சொல்றாரு, பைபிள் போட்டுறாரா இயேசு? ரட்சிக்கப்பட்டிருக்கியா? அப்போ மனம் திரும்புறதுக்கு அவசியம் இல்லாத 99 நீதிமானை விட மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா? ஆமா, ஏட்டிக்கு போடலாம் இல்லையா, கொண்டகா மண்டகாலம் கேள்வி கேட்டு உட்காந்துன்னா ஒன்றும் நடக்காது. இயேசுவை கிட்டி சேரத்துக்கு லெந்து டேவா தானா இல்லையா, அது உபவாச நாளாக தானே. அது என்ன பண்ணுற, கிட்டி போறியா இல்லையா? இது நம்ம கொஞ்சம் கீழ்ப்படுகிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அந்த ஆண்டு வார்த்தை கேட்குறோம், அப்படி அன்பு ருசி பார்க்குறோம். சரி, நம்ம இனிமேட்டு பண்ணக்கூடாதுப்பா, இனிமேட்டு ஆண்டுக்கு பெரியமா வாழணும் சொல்லி ஒரு சின்ன தீர்மானமாக எடுக்குமா இல்லையா? அது அது நல்லது தானே. அது எங்கே போட்டு பைபிள் சொல்லு. உங்களை யாரும் அப்படி கேட்டாங்கன்னா இதெல்லாம் எடுத்து விடு, இதெல்லாம் எடுத்து விடு, கேளு. இதெல்லாம் நீ சொல்லாமே செய்கிற. மறுதேசத்து வஸ்திரத்தை உடத்துக்குடன் பையில போட்டிருக்கு. சரி, என்ன சொல்ல வரேன் தெரியுமா? இந்த உயர்ந்த வஸ்திரம் என்பது அவனுடைய மனம் திரும்புதலை குறிக்கிறது. அவன் மட்டும் சரி, நம்ம வீட்டு போனால் நம்ம அப்பா நம்ம என்ன பண்ணுவார், ஏற்றுக்க மாட்டார். நம்ம இப்படியே போய் எங்கன்னா போய் ஒரு மனம் தூக்க வாங்கிட்டு தொங்கிலான்னு சொல்லி நீ யூதாஸ் மாதிரி யோசிச்சிருந்தா அவன் எஸ்கேப் ஆகிட்டு இருப்பான். ஆனால் மனம் திரும்ப, சி நம்ம அப்பா தானே, சரி நம்ம அப்பா வீட்டுக்கு போயிடலாம், ஏற்றுக்குன்னா பார்க்கலாம், இல்லை திரும்பி வந்துடலாம். ஆனால் ஸ்தோத்திரம், இயேசு ரொம்ப நல்லவர். மனம் திரும்பினா போதும், அவன் எப்படிப்பட்ட எவ்வளோ பெரிய பாவியாக தான் சரி, இயேசு அவனுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்வார். உன் வீட்டை தேடி வந்துட்டானா, ரைட், அண்டிக்கோ, ஏற்றுக்கோ. பாருங்க, இந்த தகப்பம் பாருங்க இல்லையா, ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு புள்ள வருவானா, இவனுக்கும் ஒரு ஆவல். இப்போ பெத்த மனசு இல்லையா, இப்போ பெத்த வயிறு இல்லையா, அவங்க அம்மா இருக்காங்களே, அவங்க அம்மா பற்றி போடல, செத்து போச்சுன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த அப்பா தான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ அப்பா பாருங்கள், ஒவ்வொரு நாளும் புள்ள வருவானா, அந்த வழியெல்லாம் பார்க்குறான். ஒரு நாள் பார்த்தா புள்ள அப்படியே தள்ளாடி கிளாடி வரான், ஓடி போகிறான், கட்டி பிடிக்கிறான் இல்லையா. அவன் ரொம்ப நாள் ஆசை புள்ள காணுன்னு சொல்லி சொல்கிறேன். என் புள்ள மறிச்சான், இப்போ உயிரோடு வந்துட்டான்ப்பா, காணாமல் போயிட்டான், இப்போ வந்துட்டான்ப்பா. ஆமென். அவ்வளோ ஆசை. அதனால உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு போய் அவனுக்கு போட்டாங்கன்னு போட்டு. அப்போ அந்த கழுதை மேலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த 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 பையன் அவங்க அப்பா போட்டார் இல்லையா, அது கொண்டு போய் கதமை போட்டுப்பான்னு நினைக்கிறேன். போட்டுப்பானா? எப்படி பசங்க இப்படி கற்பனை வந்துச்சு? நான் அப்படியே யோசிக்கிறேன். இவன் நினச்சிருப்பான், சே இந்த ஏசப்பா இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கோம். சரி, அப்பா நம்ம போட்ட இந்த இந்த உயர்ந்த வசத்தை ஏசப்பாவுக்கு இல்லையா மேலே போட்டு விட்டலாம். போட்டிருப்பானா? உனக்கு அந்த அன்பு இருக்கான். ஏசப்பாவுடைய அன்புக்கு முன்னாடி நம்முடைய இது ஒன்றுமே கிடையாதுங்க. எத்தனை ஒத்துக்கிறீங்க? உன் சொத்து, உன் சுகம், உன் பணம், உன்னுடைய இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. படிப்பு ஒன்றுமே கிடையாது. அவருக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எதுவுமே அது அதெல்லாம் புரிஞ்சுக்கும். மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்த அவனுக்கு லாபம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா உன்னுடைய பொண்ணை விட அங்குகிற பொண்ணு ஜாஸ்தி, உன் பணத்தை விட அங்குகிற பணம் ஜாஸ்தி, உன் படிப்பை விட அங்குகிற படிப்பு ஜாஸ்தி. பவுலா பசங்க படிக்கிறமே, அவர் அப்பவே WMA. யாரு? கமாலியல் பாதுகள் படிச்சு விட. அவரு நம்ம என்ன படிச்சோம்? நீ எத்தனை இங்கே WMA? ஹலோ சிஸ்டர், அப்போ WMA. அப்போ 8ஆம் கிளாஸ் படித்தாவே இப்போ படித்து MAக்கு சமமா. அப்போ 8ஆம் கிளாஸ் படித்தா. என் பையன் சொல்லுவான், நீ அப்போ படித்த SSLC, இப்போ நீங்கள் படிக்கிற MAக்கு சமம் அது. ஆமாம் ஆமாம், எங்கள் படிப்பு வர இப்போ நீ படிக்க துபாக்கூர் படிப்பு, அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது.
என் சூத்திரம் நான் இப்படி சொல்லுவேன், ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பை ஈக்குவல் டு இல்லையா 2a + ma + அது அந்த வகுத்தல். அப்புறம் மனப்பாடம் பண்ணுவோம், அதெல்லாம் அந்த சூத்திரம் தான் மனப்பாடம் பண்ணுவோம். இப்போ ஒரு சூத்திரம் உங்களுக்கு தெரிய மாட்டுது. இப்போ என்னன்னா உயர்ந்த வஸ்திரம் அது எதை குறிக்குதுன்னா நம்ம வாழ்க்கையில் மனம் திரும்புதலை குறிக்கிறது. நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நமக்கு மனம் திரும்புவதற்கான தருணங்களை கொடுக்கிறார். ஏன்னா பைபிள் சொல்லுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்ற நீ சிந்திப்பாயானால் அது உனக்கு நலமாக இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த நகரத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். ஏன்னா அந்த நகரத்துக்கு எத்தனையோ தருணங்கள் மனம் திரும்ப தருணம் ஆண்டவர் கொடுக்கிறார். அது எல்லாத்தையும் அந்த எருசலேம் நகரம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு இல்லையா, அதனால் அந்த நகரத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டாராம். காரணம் தெரியுமா? இயேசு மரணத்துக்கு பிறகு கிபி 70 அந்த எருசலேமை நீரோ என்ற மன்னன் அரசாள ஆரம்பித்தானாம். அவன் ஏறக்குறைய 60 லட்சம் யூதர்களை ஹிட்லர் கொண்டு போட்டான். அது முன்னாடி அந்த நீரோ மன்னன் எல்லா கிறிஸ்தவர்களை அழித்தான். கிறிஸ்தவ பெண்களை அவன் 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 கர்ப்பஸ்திரியை வயிற்றை கிழித்து போட்டான். கவனிங்க, குதிரை தாடை அளவுக்கு ரத்தம் ஓடிச்சான் அந்த எருசலேம் வீதியில். ஹலோ, ஏன்? மனம் திரும்புவதற்கு தேவன் தருணங்களை கொடுத்தார். அந்த எருசலேமோ பைபிள் போட்டிருக்கு, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிற போல ஆண்டவர் நமக்கு எத்தனையோ தருணங்களை கொடுக்கிறார். தேவன் கொடுக்கிற தருணத்தில் நீ மிஸ் பண்ணிட்டுனா அல்லது அவாய்ட் பண்ணிட்டினா ஒரு நாள் உன்னை சந்திக்கும் நாள் வரும்போது உனக்கு எந்த தெய்வமும் உன்னை காப்பாற்ற மாட்டார், இயேசுவோட காப்பாற்ற மாட்டார். அதனால தான் இல்லையா, மனம் திரும்ப வேண்டிய நாளில் மனம் திரும்பி. இன்றைக்கே உனக்கு ரட்சணை நாள், இன்றைக்கே உனக்கு அனுக்கிரகமான நாள். புரியுதா? மனம் திரும்பிடுங்க. வேதத்தில் நிறைய காரியம் வாசிக்கிறோம். ஒன்று வாசிக்கலாம், மத்தேயு 3:8. மத்தேயு 3:8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கவனிங்க, மனம் திரும்பி இருக்கீங்களா? அதுக்கு ஏற்ற கனி உன் வாழ்க்கை வெளிப்படட்டும். மனம் திரும்பி இருக்கியா? ரைட். மனம் திரும்புவதுக்கு ஏற்ற கனி இருக்கு நம்ம வாழ்க்கையில். கவனிங்க, நீங்க இயேசு பிள்ளை தானே? ஏசா பிள்ளையா? அப்ப என்னன்னா அவர் போல நம்ம வாழ்க்கை மாறணும். மனம் திரும்ப என்ன மாற்றம். உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கா? பிரதர், ஜோம் பண்றீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, கோயிலுக்கு வரீங்க, பைபிள் எல்லாம் பண்றீங்க, உங்க வாழ்க்கை மாற்றம் இருக்கா? மனம் திரும்ப கேட்ட கனி இருக்கா? இல்லைன்னா பைபிள் சொல்லுது, கோடாலியானது உன் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புவதற்கேற்ற கனி கொடுங்கள். ஆமா, கிறிஸ்தவனா கிறிஸ்தவனுக்கு ஏற்ற கனி கொடு. அன்பா இரு, அன்பா பேசு, கீழ்ப்படி, தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்புக்கொடு, தேவ சித்தத்துக்கு உன்னை அர்ப்பணிச்சு ஒப்புக்கொடு. அதுதான் மனம் திரும்புதல். அப்பதாங்க சந்தோஷம் வரும் உனக்குள்ள. ஹல்லேலூயா. மனம் திரும்ப. ரெண்டாவது, அதே மத்தேயு 18:3 சொல்றாரு, மனம் திரும்பினா சின்ன புள்ள போல மாறிடு. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால், பிள்ளைகளைப் போல மாறினா பரலோக ராஜ்யத்தில் அப்ப மனம் திரும்பினா என்ன? உனக்கு 50 வயசு, ஆனா உன் சுபாவம் எப்படி இருக்கணும்? குழந்தை சுபாவமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? மனம் திரும்பி சின்ன புள்ள போல மாறணுமா? சுபாவம் மாறிடணும். சின்ன பிள்ளை சுபாவம் சொல்லுங்களேன் கொஞ்சம். சின்ன பிள்ளை சுபாவத்தை சொல்லுங்களேன். அதுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்காது. அப்புறம் பொய் சொல்லாது, சொல்ற வார்த்தை அப்படியே நம்பும், விசுவாசிக்கும். அப்புறம் சண்டை போட்டால் உடனே கூடிக்கும். ரெண்டும் சண்டை போட்டுக்கும், ரெண்டும் வந்து வீட்டை சொல்லிடும், ரெண்டு அம்மாவும் சண்டை போட்டு மண்டை பிடிச்சிக்கும், இது ரெண்டும் விளையாண்டு இருக்கும். அதான் குழந்தை. உனக்கு இருக்கா? செத்தா கூட பாஸ்டர் அவன் மாலை வந்து விழக்கூடாது. நீ தான் செத்துட்டு அவர் மாலை வந்து விழுந்தானா மாலை போடாம போனா உனக்கு என்னப்பா? என்ன வைராக்கியம்? நீ மனம் திரும்பி இருக்கியா? வைராக்கியம். சகோதரா, உன் வைராக்கியம் பரலோகம் வராது.
பரலோகம் போகணும்னு ஆசைப்படுறியா? எல்லாத்துக்கும் ஏற கட்டு, இதெல்லாம் ஏற கட்டிடுமா? மனம் திரும்பி சிறு பிள்ளை போல் மாறாவிட்டால் நீங்கள் பரலோகத்தை பிரவேசிக்க மாட்டீங்க. இயேசு சொன்னாரு, மனம் திரு மாற்றம் வரட்டும். முடியுமாங்க? நானும் ரொம்ப வைராக்கியமான ஆளு. அப்போ ஆமா, ஒரு கணத்தை வச்சா மறு கணத்தை திருப்பி அடிக்கிறாள் நல்லா. அப்போ இப்போ ஆண்டு சொல்றது, ஒரு கணத்தை வச்சா மறு கணத்தை கொடுப்பா. ஒன்று 1 மைல் தூரம் கூப்பிட்டா அவனுக்கு 2 மைல் தூரம் ஏற்றி போப்பான். இது தேவனுடைய சட்டம். உண்மைங்க, உண்மை. இன்னைக்கு எனக்குள்ள சமாதானம் இருக்கிறது. ரைட், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சிட்டுமே என்ற எண்ணம் மாற இருக்குது எனக்கு. இதுதான் சின்ன பிள்ளைக்கு அர்த்தம். நீங்களும் அப்படி மாறிடணும். முடியுமா? முடியலாம். பரலோகத்துக்கு போகிறது மறந்துடு, நரகம் தான். நானே உனக்கு ரீசெஷன் பண்ணிடுவேன். அதை என்ன, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளை மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். மெய்யாகவே உங்களுக்கு நம்ம இருக்கிற ஒரே நம்பிக்கை அதான்பா. இங்கே இருக்கிற இந்த துன்பெல்லாம் விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நாள் ஏசப்பா வந்துட்டார்னா இல்லையா, இயேசுவே பரலோகமே. வருத்தம், பசிதாகம், மன துயரம் அங்கே இல்லை, விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பே என் இன்ப இயேசுவை. இப்ப நம்முடைய ஆசைலாம் என்ன? வருத்தம், பசிதாகம், மன துயரம் அங்கே இல்லை, விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், அந்த விண்ணவர் பாதத்தில். ஸோ இதாம நம்முடைய ஆசைலாம். நம்ம ஆசைலாம் என்ன தெரியுமா? இயேசு வருவார், என்னை கூட்டின்னு போயிடுவார். இங்க இந்த உலக வாழ்க்கை 70 வயசு, மிஞ்சி போனா 80 வயசு, அவ்வளவுதான். நித்திய காலமா நம்ம அங்கதான் வாழ போறோம். அதுக்கு தான் ஆண்டு ஒன்று ரெடி பண்றாரு. விட்டுடு, எவனா எக்கனா கெட்டு போட்ட தோத்திரம் சொல்லி பாரு, உள்ளக்கே விட்டுடு. நீ பரலோகம் போத விஷயத்தை பாரு இல்லையா, இதை பார்த்து நீ பரலோகத்தை விட்டுறாது. அப்புறம் சண்டை போடக்கூடாது. ஒரு ஆள் இந்த உலகத்தில் சுருட்டு பிடிக்கலாம், சுருட்டு அது ஒரு கெட்ட பழக்கம். ஆனால் கோயில் போவார், ஜோம் பண்ணுவார், கோயிலாம் போவார், எல்லாம் பண்ணுவார், சோத்திரம் எல்லாம் பண்ணுவார். சுருட்டு பிடிச்சா நீங்கள் விட்டுடு. ஒரு ஆள் நல்ல மனுஷன், ஆனால் இந்த பழக்கம் அவருக்கு இருக்குது. ஆனால் எப்படியோ ஒரு பருவத்தில் போயிட்டார், எப்படியோ அடிச்சு பிடிச்சி போயிட்டார், உள்ள போயிட்டாரு. போகும்போது ஒரு சுருட்டி ஒன்று எடுத்து முடியாது கூட. எங்கள் அண்ணன் பையன் ஒரு 2 மாதம் முன்னாடி செத்து போயிட்டான். நாங்கள் அவனை ரெடி பண்ணி ஜோம் பண்ணி பொட்டியில் வச்சு கொண்டு போய் சூழலில் அடக்கம் பண்ணிட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸு, டேய் அடக்கம் பண்ணாத, எங்கள் மச்சான் சாவதுக்கு முன்னாடி சொன்னான், மாப்பிள்ளை நான் செத்துட்டா எனக்கு ஒரு கோட்டர் வாங்கி பொட்டில் போயிட்டான்னு. ஒரு கோட்டர் வாங்கிட்டு போறான். டேய் அடக்கம் பண்ணாத, அடக்கம் பண்ணாத. எப்பா பொட்டி எல்லாமே என் மச்சான் சொல்லிட்டான். டேய் மச்சானுக்கு நல்ல புத்தி சொல்லி, மச்சான் இதாண்ட செத்தான், இதில் தானப்பா செத்தான். மறுபடியும் அந்த மச்சானுக்கு பொட்டியில் வச்சு அனுப்புறீங்களா? அடப்பா, என் மச்சான் விருப்பம், என் மச்சான் விருப்பம். சரி வச்சுட்டு போற. மச்சான் விருப்பம், மாமா விருப்பம், தாத்தா விருப்பம், மாமி விருப்பம், இதெல்லாம் இங்க வேலை. சின்ன பிள்ளை பாரு மாறு, சின்ன பிள்ளை போல மாறு. விடுனா விட்டுடு, வைராக்கியம் வேணாம், கோபம் வேணாம். சரி தோத்துறப்போ என்ன, வரும்போது இப்படியே வந்தோம், நிர்வாணமாக வந்தால் நிர்வாணமாக போக போகிறோம். ரைட், ஓகே. இந்த பெருந்தன்மை உனக்குள்ள வரணும், பெருந்தன்மை. உண்மைங்க, பல காரியம் அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் இப்போ தேவனுடைய கிருபையில கொஞ்சம் பெருந்தன்மையாக மாறின்னு வரேன், மாறின்னு வரேன். மதிக்கெல்லாம் கூட போய் தோத்திரம் சிஸ்டர், தோத்திரம் பிறந்தார். ஏன் பாஸ்டர் சொல்ல மாட்டீங்க? நான் போகிறதே எப்பயோ ஒரு முறை. சரி இந்த ஊர் பக்கம் இருக்குது, எப்படி போயிட்டு போனா பாஸ்டர் ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாது?
இனிமேட்டு வரமாட்டேன். பாஸ்டர் வந்துட்டாங்களே சரி தோத்திரம் கும்பிடு போட்டு உள்ள கூப்பிட்டு ஒரு தண்ணி கொடுத்து ஜோமெண்ட் போன அனுப்பல. பாஸ்டர் போன் மட்டும் வரக்கூடாது. தேவைதான், தேவைதான். அழியா விருந்தாளி நொழையா வந்துட்டு மத்தியா தேவைதான். இப்போ எங்கள் வேலை பார்த்தீங்கன்னா உண்மை சொல்கிறேன், கார் மூஞ்ச வேலை. நல்லா கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன். என் ஊழித்து வான்னு சொல்லிட்டு எல்லாரும் கார் மூலி மாதிரி வச்சுட்டு ஆண்டு என்ன ரைட். கத்தருக்காவது செய்கிறோம், ஓகே நோ இல்லையா? ஒரு மனுஷன் நான் செய்கிறோம், என் வானத்தை பூமி படைத்த தெய்வத்தை நான் செய்கிறேன் இல்லையா? ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளை போல மாறணும். எப்படி மாறணும்? இங்கே வந்து உன் கௌரவம் காட்டக்கூடாது. நான் யார் தெரியுமா பாஸ்டர்? ஏய் யாராக இருந்தா என்ன, வெளியே செருப்பை கைட்டு விட்டியா? அதே மாதிரி கௌரவம், பணம், படிப்பு, அழகு எல்லாம் வெளியே கைட்டு வச்சுட்டு உள்ள எப்படி வரணும்? எப்படி வரணும்? அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அப்படி வரணும். எப்படி வரணும்? எப்படி வரணும்? எல்லாத்தையும் வெளியே கைட்டு வச்சுருந்தோம். இங்கே வந்து நான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, அது வெளியே. இங்கே வந்து யாரு? அடிமை நான் ஆண்டவரே. அப்போதான் கர்த்தரை நோக்கி பார்ப்பார். இங்கே வந்து ஆண்டவரே நான் எம்ஏ பிஎஸ்சி எம்ஏ எம்எட், அது அங்கே 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 அங்கே. இங்கே உள்ள வந்து நான் எம்ஏ பிஎட், பாட்டு பாட மாட்டேன், கையை உயர்த்த மாட்டேன். அவர் சொல்வார், நான் உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன் போ. உன்னுடைய படிப்பு, பெருமை, பணம், வீடு, வாசல், நகை, நட்டு எல்லாம் செருப்பு இருக்கிறது தான் இருக்கணும். உள்ள வரும்போது அடிமை நான் ஆண்டு. நான் ஒன்றும் இல்லை சார். ஒரே நைட்டில் எல்லாம் தலைக்கெல்லாம் வந்துடும். தெரியுமா? தெரியுமா? ஒரே நைட்டில் தலைக்கெல்லாம் வந்துடும். புரியுதா உனக்கு? அதனால தான் ஏசப்பாவோட மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஏன்? பீஸ் பீஸ் பீஸ். நம்முடைய பீஸ் எடுத்துட்டான்னு வச்சுங்க. நேற்று என்ன ஈராக்கியமாக பேசலாம் தெரியுமா? இதுக்கு அதுதான் அவராண்ட மட்டும் என்ன பண்ணப்படுது. பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். ஏன்? உன் பீஸ் வயிறு அவர் கையில் தான் இருக்குது. சும்மா அப்படி அசைச்சா போதும். கிரு என்ன சிஸ்டர் தலை ஆடுது. ஆபீஸம் பிடிங்கிருக்காரு. ஆபீஸ் பிடுங்கிறதுக்கே போங்க பாஸ், ரொம்ப கிட்டல் உங்களுக்கு இல்லைம்மா, இதான் உண்மை. உனக்கு சொல்லி காட்டணும். அரை பீஸ் சேர்த்தாவே எனக்கே மயக்கமாகுது. ஸோ மனத்து சின்ன பிள்ளை போல இல்லையா? சுபாவம். சின்ன பிள்ளைன்னா போய் அந்த லாலிபாப் வாங்கி வாயில் வச்சுக்கூடாது. போகும்போது எல்லாரும் ஒரு லாலிபாப் வாங்கி, இன்னும்மா லாலிபாப்பு எங்கள் பாஸ்டர் குழந்தையாக சொல்லிட்டாரு, லாலிபாப் ஒன்று வாங்கி வாயில் வச்சுட்டு சப்பின்னு போகக்கூடாது. என்னம்மா குருத்தோர் போகும்போது குருத்தோர் பிடிச்சி போன வரும்போது லாலிபாப் வாங்கி சாப்பிட்டு வரேன், எங்கள் பாஸ்டர் சிறு குழந்தை மாதிரி ஆக்க சொல்லிட்டாரு, நான் லாலிபாப். சுபாவம் 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 இல்லையா? ரைட். திட்டாங்களா? ரைட், தோத்துறோம். நான் தான் சொல்றேன் அடிக்கடி, கிறிஸ்தவனுக்கு என்ன இருக்கக்கூடாது? கிறிஸ்தவனுக்கு என்ன இருக்கக்கூடாது? சூடு, சொரணை, ஈனம், மானம் ஒன்றுமே இருக்கக்கூடாது. அப்போதான் உனக்கு பரலோகம். உனக்கு சூடு, சொன்ன, ஈனமான இருந்துச்சுன்னா நீ நரகம் தான். அங்கே போக முடியாது. ஏன்னா இயேசு நாள் சூடு இருந்துச்சா? சொரணை இருந்துச்சா? தாடி மயிரை பிடுங்க சொரணை இருந்துச்சா? பல்லாருன்னு ஆரஞ்சு உன்னை அச்சும் யாரும் சொல்லுன்னு சொன்னார், சொரணை இருந்துச்சா? அவருக்கே சொரணை இல்லை, எனக்கு மட்டும் ஏன் சொரணை? நீ யோசிக்கணும். அவருக்கே சொல்லுமா, அவருக்கே சொரணை இல்லை, எனக்கும்
சொரணை இருக்கக்கூடாது. இன்னைக்கு நீ கத்துக்கணும். புரியுதா? 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 அப்போ என்னன்னா, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல மாறிடணும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பயிற்சி எடுங்க. இதுதான் உங்களை பயிற்சி. இதுதான் சபை வந்து உங்களை பயிற்சி ஆக்குறது. இதுதான் வானத்துக்கு உங்களுக்கு வழி. தெரியுமா? சபை என்ன? வானத்துக்கு வாசல். இது வழியாக தான் நீ உள்ள மேலே போகணும், வேற வழியே கிடையாது. அதில் தான் சண்டையான வானத்து போகிற வாசல் நீ வந்துடணும். ஏன்னா ஒவ்வொரு வாரம் உனக்கு என்ன பண்ணுவார்? உன்னை ரெடி பண்ணே இருப்பார் ஆண்டவர். எங்கே போகிறதுக்கு? வானத்துக்கு போகிறதுக்கு. அதனால தான் வந்துடணும் கோயிலுக்கு. ஒரு வாரம் வாழ்னா கூட உனக்கு ஆப்சண்ட் ஆகிடும். நீ பாதிரம் போயிட்டு டக்குன்னு வந்துடுவேன். புரியுதா? இப்போ மனம் திரும்பல என்ன? மனம் திரும்பல என்ன? சண்டை கிளாஸ் பிள்ளை போல சின்ன குழந்தை மாதிரி மாறின்னு சுபாவம். சுபாவம் இல்லையா? ரைட். கோபமா 10 நிமிஷம், ரைட், ஓ போய் எத்தனை 5 நிமிஷத்தில் சமாதானம் ஆகிடுவீங்க. கவனி, 5 நிமிஷம் சமாதானம் ஆகிறாள். பொய் சொல்லக்கூடாது. நான் 5 மினிட்ஸ்லேயே ரிலாக்ஸ் ஆகிடுவேன். எத்தனை பேர்? 5 நிமிஷம்னா இன்னும் 10 ஆகிடணும். புரியுதா? புரியுதா? நாங்களாம் அப்படி தான் ஆகிட்டு இருக்கோம். புரியுதா? ஏன்னா சிறு பிள்ளை மாறணும். நமக்கு பரலோகம் தான் வேணும் இல்லையா? இங்கே போய் ஜிம்முங்க, இங்கே ஜிம்மிங்க, இங்கே சண்டை போட்டுன்னு இல்லையா? இங்கே போய் வயிறாக்கி வந்துன்னு இருக்குன்னா நம்ம பரலோகத்தை விட்டுருவோம். இன்றைக்கி ஒரு வாரம், நாளைக்கு சாயங்காலம் ஒரு வாரம், நாளைக்கு காலைல வர தெரியாது. இன்றைக்கின்னு டக்குன்னு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம அபேஸ் ஆகிடும். என்றைக்கு நீ ஆயத்தமாக இருக்கணும். ஓகே? ஓகே? அதனால் சிறுப்பிள்ளை சுபாவத்தை அடுத்த வாரம் வரும்போது இங்கே எழுந்து வரணும். உங்களுக்கு ஹோம்ஒர்க். பாஸ்டர் யூஸ்வலாக வருது. பாஸ்டர் ஏதுன்னு உட்காந்து ஏது. சிறுப்பிள்ளை சுபாவம் என்றால் என்ன? ஏதுன்னு வா, உனக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பேன். ஆமாம் ஆமாம். சரி, மூன்றாவது வெளிப்படுத்தின விசேஷம் 16:9-11. நற்கிரிகளை செய்யுங்கள், நற்கிரிகளை செய்யுங்கள். 16:9 வெளிப்படுத்தின விஷயம். அப்போது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்த அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே தவிர மனம் திரும்பல. இப்போ நமக்கும் ஆண்டு மனம் திரும்ப எத்தனையோ சந்தர்ப்பம் கொடுக்குறாரு. சில கஷ்டம், துன்பம், சில வியாதிலாம் அனுமதிக்கிறார் இல்லையா? இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நீ மனம் திரும்பன்னு. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது பார்த்தீங்கன்னா, நீ மனம் திரும்பன்னு அவனுக்கு தவணையே கொடுக்கிறார் ஆண்டவர். சில பேருக்கு ஆண்டவர் தவணை கொடுக்கிறார் மனம் திரும்புறதுக்கு. தவணை நீ அசட் பண்ணினா உனக்கு கட்டில் கடை ஆக்கிடுன்னு சொல்றார் ஆண்டவர். உன்னை கொல்லவே கொள்வென்றார் ஆண்டவர். பயங்கரமான வார்த்தைகள். வெளிப்படுத்தின விசேஷம் எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு மனம் திரும்பன்னு தவணை கொடுத்தேன், நீ மதிக்கல, அது நான் உன்னை என்ன பண்ணுவேன்? உன்னை வாதைக்கு உள்ளாக்குவேன், உன்னை கொல்லவே கொல்ல. இருக்காமா? 2வது பார்க்க தெரியலையா? வெளிப்படுத்தின விசேஷம் 2. வெளிப்படுத்தின விசேஷம் 2ல் எபேசு சபையின் தூதனுக்கு சொல்லுகிறதாவது 2:16, 21, 22. அவள் மனம் திரும்பும்படி அவளுக்கு தவணை கொடுத்தேன். சரி. தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவருடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அப்ப என்ன கவனிங்க, ஆண்டவர் உங்களை என்னையும் மனம் திரும்ப வேண்டும் என்று தவணை கொடுக்கிறார். நம்ம அந்த தவணையை நம்ம சரியா பயன்படுத்திக்க. கவனிப்பா, தவணையை பயன்படுத்தினா அடுத்த உன்னை கட்டில் கடை ஆக்கிடுவார். புரியுதா? கட்டில் கடையாக்கி உன்னை கொல்லுவேன். அப்ப நானே உன் உள்ளந்திரியத்தையும் இருதயத்தையும் அறிகிற தேவன் என்பதை நீ அறிந்து கொள்வாய். என்னை கவனிக்கணும். கர்த்தர் நமக்கு எத்தனையோ தருணங்கள் தவணைகளை கொடுக்கிறாரா? கொடுக்கிறாரா? நம்ம பயன்படுத்துறோமா? கவனிங்க, ஒருத்தர் சொன்னாரு,
நீ ஆடுற வயசு வரைக்கும் உன்னை ஆட விட்டுற ஆண்டவர். நீ ஆடுறல அது வரைக்கும் உன்னை ஆட விட்டு வரான். எப்போ உன்னால ஆட முடியலன்னு உட்காரியா அப்ப அவர் ஆட ஆரம்பிச்சு வரான். புரியுதா உனக்கு? நீ ஆடுற வயசு வரைக்கும் உன்னை ஆட விட்டு வரான். ஆடுமா, ஆடு ஆடு ஆடு, நல்லா ஆடு, நல்லா ஆடு ஆடு. இனிமேல் நான் ஆட முடியாது ஆண்டவரே உட்கார பத்தியா, அப்ப அவர் ஆட்ட ஆரம்பிச்சு வரான். புரியுதா அவருக்கு? அதனால நீ மனம் திரும்பாம இப்ப ஆடுற பத்தியா, ரைட், ஆட கண்ணு, ஆடு ஆடு ஆடு. என்னால ஆட முடியல உட்கார பத்தியா, அப்ப அவர் உன்னை ஆட்ட ஆரம்பிப்பார். போ, இந்த ஆசிரியர் போ, அந்த ஆசிரியர் போ, அந்த ஆசிரியர் போ, அந்த ஆசிரியர் போ, இந்த ஆசிரியர் போ, இந்த ஆசிரியர் போ, இந்த ஆசிரியர் போ, இந்த ஆசிரியர் போ. நேற்று ஆண்கள் ஒரு தம்பி வந்து அழையோ அழ, பாஸ்டர் சாப்பிட முடியல, கொள்ள முடியல, தண்ணி குடிக்க முடியல, அப்படி பண்ண முடியல, இப்படி பண்ண முடியல, 2 மாசமா நான் கஷ்டப்படுறேன், எனக்கு என்னன்னு டாக்டர்லாம் பண்ணாங்க, ஸ்கேன் பண்ணாங்க, ஒன்றும் பண்ணாங்க, இப்படிலாம் பண்ணாங்க, முடியல. நேற்று அழுது 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 அவன் கண்ணீரை ஊற்றுனான் பாருங்க கோயிலில். சின்ன வயசுங்க. சொன்னேன், டேய் தம்பி போய் இந்த டாக்டர் பாரு, உனக்கு சரியாக கைட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிட்டு நாளைக்கு அவன் ஸ்கேனுக்கு வருவான். ஓகே, அவனுக்கு இது சொல்லு, நான் நீ ஆடுற வரைக்கும் உன்னை ஆட விட்டுருவார் ஆண்டவர். தண்ணி சாப்பிடுறியாமா, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. பாஸ் சொல்லுவா, டேய் தண்ணி சாப்பிடாதடா. இவரு, நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடு சாப்பிடு. புகை பிடிச்சா என்ன, புடி 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 புடி. ஆட விட்டுருவார் உன்னை. உன்னால எப்போ ஆட முடியலேன்னு உட்கார பத்தியா, அவர் ஆட ஆரம்பிச்சுவார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதான் நடக்குது. பாவத்தின் சம்பளம் அவர் ஆரம்பிப்பார். அப்பதான் அவர் ஆட்டத்தை ஆரம்பிப்பார். உன்னால் முடியுமாப்பா? அதனால்தான் வாலிபனே, உன் வாலிப பிரயாயத்திலே உன்னை சிருஷ்டித்தவரை நினை. உனக்கு தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னமே, உனக்கு இஷ்டம் இல்லாது என்று சொல்ல நாட்கள் வருவதற்கு முன்னமே உன் சிருஷ்டிகரை உன் வாலிப வயசுல நினை என்று பிரசங்கி 12:1-2 சொல்றார் ஆண்டவர். பாசிமா, நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு அப்ப தீங்கு நாட்கள் வருதுன்னு அர்த்தம். தீங்கு நாட்கள் வாலிபனுக்கு எப்படின்னா, அவன் ஐ எம் யூத் இல்லையா? யூத் எப்படி இருப்பான்? இப்படி பாதி வெட்டுவான், இப்படி பாதி வெட்டுவான், அங்க 2 கோடு போடுவான், அங்க 2 கோடு போடுவான். டேய் இதெல்லாம் தப்பு பாஸ்டர். யூ ஆர் கண்ட்ரி ஃபெலோ, யூ ஓல்டு மேன், நீ மதவாதி. ஐ எம் யூத். தம்பி நானும் யூத்தை தான் பாஸ் பண்ணி வந்திருக்கப்பா. நீ கண்ட்ரி ஃபெலோ, நீ நாட்டு போறோம். சரி, இவர் ஏதனூர் நாட்டு போறோம் கிடையாது. ஏதனூர் யாரு? ராஜா சொல்றாரு, வாலிபனே கவுனி பாசிமா, நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும். இதெல்லாம் உன்னுடைய லைஃப்ல வர பிரச்சனை. சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் அந்த அவர் கண்ணு அப்படி மறைக்குதுல, கண்ணு மறைக்குதுன்னு சொல்ற, அது ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அது கீழே நிறைய சொல்லே வருவாரு. அதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டமான காலங்கள். அது எப்போ? இந்த வயசுல நீ தெய்வத்தை மதிக்காம உன் இஷ்டத்துக்கு போல நடந்து வாழ்ந்தபடினாலே அடுத்தது அவர் ஆட்டத்தை ஆரம்பிப்பார். அவர் அந்த 1, 2, 3 வசனம் 3ல நீ பச்சினே வந்தீங்கன்னா அவருடைய ஆட்டம் தெரியும். ஹலோ, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஆமா, மனம் திரும்பு. அப்போ இயேசு மேல போட்ட அந்த வஸ்திரத்தினுடைய நோக்கம் என்ன? மனம் திரும்புதல். அந்த உயர்ந்த வஸ்திரத்தின் நோக்கம் என்ன? மனம் திரும்புதல். ஆமென் சொல்லுங்க. மனம் திரும்புதல். சரி, இன்னொரு வஸ்திரம் நம்ம பார்க்கலாம். பிரசங்கி 9:8. உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. அப்போ ஏசப்பா அந்த கழுது மேல போட்ட வஸ்திரம் என்ன?
வெண் வஸ்திரம். அந்த கழுதை மேல உயர்ந்த வஸ்திரம் மாத்திரமல்ல, வெண் வஸ்திரத்தையும் மேல போட்டிருக்கிறாங்க. அது மேல இயேசு உட்கார்ந்தார். ஆமென். இப்ப கவனிங்க, வெண் வஸ்திரம் என்றாலே நமக்கு தெரியும் என்ன? பரிசுத்தம், தூய்மை, நேர்மை இல்லையா? இயேசு போல இருப்பது. இயேசு சொன்னார் இல்லையா, பேதுரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ல, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ல, உங்களை அழைக்கிறவர் அல்லது அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை, கவனிங்க, நடக்கை, உங்களுடைய நடக்கை, கான்டாக்ட். நடக்கனா என்னமா? கான்டாக்ட். உங்களுடைய கான்டாக்ட் எப்படி இருக்கு? கான்டாக்ட், நடக்கை. நாங்களாம் படிக்கும் போது எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட், கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இப்பெல்லாம் கொடுக்குறாங்களா சிஸ்டர்? கொடுக்குறாங்களா? எனக்கு குட்னு போட்டு கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷம். சிலருக்கு பேடன் போடுவாங்க, சிலருக்கு சாட்டிஸ்ஃபை. ஆனால் கர்த்தருக்கு சோத்திரம், எனக்கு குட்னு போட்டு கொடுத்தாங்க. நடக்கை. சில பேர் சர்டிஃபிகேட் கீசி விடுவான். இருக்கா? உங்க நடக்கை எப்படி இருக்கு? இயேசு சொல்றாரு, உங்களை அழைத்தவராகி நான் பரிசுத்தர், நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். உங்க நடக்கை எப்படி இருக்கு? உங்களுடைய கான்டாக்ட் எப்படி இருக்கு? உங்களுடைய சாட்சிகள் எப்படி இருக்கு? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆண்டு பாப்பார் இல்லையா? சாட்சியா இருக்கீங்களா? உங்களை பார்த்து, பிரதர் உண்மையாகவே நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றீங்க பிரதர், உங்களை பார்த்தா எனக்குலாம் பொறாமையா இருக்குன்னு சொல்றாங்களா? ஐயோ உங்களை பார்த்தா நானே நான் கோயிலுக்கு போவானான்னு நினைக்கிறேன் யோசிக்க சொல்றாங்களா? உங்களை பார்த்தா சொல்லலாம் சிஸ்டர், உங்களை பார்க்கும்போது நானும் உங்களை மாதிரி அந்த இயேசப்பா ஏற்றுக்கொண்டு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்கன்னா, உனக்கு கான்டாக்ட் நல்லா இருக்குன்னு அர்த்தம், உன்னுடைய நடக்கை நல்லா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? உங்களுடைய நடக்கை எப்படி இருக்கு? சொல்லுங்க, உங்க நடக்கை எப்படி இருக்கு? நல்ல நடக்கையா? உங்களை நல்லவன் சொல்றாங்களா? உங்களை நல்லவன் சொல்றாங்களா? இல்லையா? அவன் கூட சேராத, அவன் கூட சேராத, இவன் கூட சேராத அப்படி சொல்றாங்களா? டேய் அந்த அண்ணா கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆடுறா அப்படி சொல்றான். எப்படி என்ன சொல்ற உங்களை பத்தி? வாட் யுவர் கான்டாக்ட்? உங்களுடைய நடக்கை என்ன? ஆமா பாஸ்டர் என் கூட சேரவானான்னு சொல்றாங்க பாஸ்டர், அவன் மோசமானவ, அவனோட தவறான வழிக்கு இட்டு போயிடுவா, அவனோட தவறான வழிக்கு இட்டு போயிடுவா சொல்றாங்களா? சொல்றாங்களா? அந்த 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 பையனோட சேராத, அந்த பொண்ணோட சேராத சொல்றாங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேருவேன், உனக்கு தெரியாது, நீ கண்ட்ரி போட் நாட் அப்படி சொல்லாத, சேராதனா சேராத. ஏன்னா பெரியவங்களுக்கு தெரியும் அவருடைய கேரக்டர்ஸ் இல்லையா, அவருடைய கான்டாக்ட் தெரியும். சொன்னாங்கன்னா செய்யாத, விட்டுடு. நாங்கள் உயிருக்கு உயிராக இருக்கிறோம் நாங்கள் இல்லையா, நான் அவன் செத்த நானும் செத்துருவேன், சாவு. இதெல்லாம் நீ வசனம் பேசி இருக்கக்கூடாது. உன்னுடைய கான்டாக்ட் எப்படி இருக்கு? உன் நடக்க எப்படி இருக்கு? எத்தனை பேர் நல்ல குணசாலியா ரூத் மாதிரி இருக்கீங்க, எத்தனை பேர் நகோமி மாதிரி நல்லா இருக்கீங்க. அதெல்லாம் பேசாதீங்க பாஸ்டர். அவன் நகோமி இருந்தா, அவன் ரூத் இருந்தா. ஐ எம் நாட் ரூத், ஐ எம் நாட் நகோமி. ஹலோ, எத்தனை வருஷம் ஆனாலும் நீ நகோமி தான், ரூத்து தான். மாற்ற முடியுமா? மாற்ற முடியுமா? சரி, 2050 இந்த பைபிள் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் பாஸ்டர், இப்படி இருக்குமா? இப்படி இருக்குமா? ஏன் அது மாறாது? இந்த வானம் பூமி ஒன்றாலும் இது மாறாது. அப்ப நீயா மாறுற? நீயா மாறுற? உன் கான்டாக்ட் ஏன் மாறுது? உன் நடக்கையா மாறுது? உன் ஒழுக்கையா மாறுது? உன் பேச்சியா மாறுது? உன் சிந்தனையா கெட்ட சிந்தனை வருது? உன்னுடைய நடவடிக்கை நல்லா இல்லை? ஏசு கேட்பாரா கேட்க மாட்டாரா? கட்டாய் கேட்பார். அவர் நேற்றும் என்றும் என்னைக்கும் மாற மாட்டார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். புரியுதா? உங்களுடைய நடக்க எப்படி இருக்கு? அப்போ அந்த 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 வெண் வஸ்திரத்தை
போட்டு அந்த கழுது மேலே உட்காந்து இயேசு உட்கார்ந்தாருன்னா உன் நடக்கை பார்ப்பார்ல. ஐயோ இவ துணியை கொண்டு இங்கே போட்டாங்கன்னு யோசிப்பாரா இல்லையா? இவ போட்ட துணியை மேலே போட்டாங்களும் யோசிப்பாரா இல்லையா? யோசிப்பாரா இல்லையா? வாட் யுவர் கான்டாக்ட், உன்னுடைய நடக்க எப்படி இருக்கு? கிறிஸ்துன்னு சொல்றாங்க உங்களை பார்த்து. சோம் பண்றீங்களா? பைல் வாசிக்கிறீங்களா? ஒழுங்கா ஆளை யாராலும் இருக்கிறீங்களா? ஒழுங்கான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றீங்களா? இல்லை கிறிஸ்து என்ற பேரை மாத்திரம் வச்சுக்கின்னு செய்யறதெல்லாம் அநியாயம் செய்யறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சில பேர் பேர் மட்டும் கிறிஸ்தவன், ஆனால் செய்யறதெல்லாம் அநியாயம். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஆண்டவர் மன்னிக்கவும் மாட்டார். ஹலோ, நான் குருத்தோலை பண்டிகையில் போய் இதெல்லாம் பேசிக்கிறீங்க. குருத்தோலை பண்டிகை வந்தால் கழுதை மலை போனார், கழுதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போச்சு அப்படிலாம் நீ கற்பனை பண்ணி பேசணும்னு பார்த்தா அவர் வெண்வஸ்திரம் போட்டார், நீ இப்படி இரு அப்படி இரு. இதாங்க அவர் மேலே போட்ட வெண்வஸ்திரத்துடைய நோக்கம். ஏசு அந்த வெண்வஸ்திரம் உட்காரும் போதே அந்த வெண்வஸ்திரம் போட்ட ஆளை யோசிப்பார் ஆண்டவர். உன்னுடைய கான்டாக்ட், உன்னுடைய நடக்கை, உன்னுடைய ஒழுக்கம், உன்னுடைய பேச்சு எல்லாமே இயேசுக்கு அப்படி ஃபிங்கர்ஸில் வச்சுப்பார் ஆண்டவர். நீ ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் இதை எடுத்து பார்ப்பார். இல்லையே இது நடக்க சரியில்லையே, சரி இன்னொரு 10 வருஷம் விட்டுரு, இப்படியே விட்டுரு. ஹலோ, நம்ம ஆண்டவர் ஜபத்தை கேட்குற ஆண்டவர். கவனிங்க, போன வாரம் ஒரு சகோதரன்கிட்ட வந்தார். பாஸ்டர், நீங்கள் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஜோம் பண்ணணும். எப்பா நான் முக்கியமான ஒரு விஷயமா வெளியே போகிறேன், ஏரியா பாஸ்டர் ஜோம் பண்ண சுகமாக மாட்டுது. டேய், வசனம் சொல்லுது ஜபத்தை கேட்கறது இயேசுநாதர். ஏரியா பாஸ்டர் ஜோம் பண்ண சரி, சீனியர் பாஸ்டர் ஜோம் பண்ண சரி, ஜபத்தை அவர் கேட்டு செயல்பட்டால் ஒழிய எங்களால் ஒன்றுமே இல்லைடா. அவன் என்ன இயேசுன்னு ஆக்கிட்டான். நான் ஒரு மனுஷன், ஏரியா பாஸ்டர் ஒரு மனுஷன் தான். எங்கள் வேலை என்ன பண்ணும்? வியாதி சொல்ல கை வைக்கிற வேலை எங்கள் வேலை, சுகம் கொடுக்கறது இயேசுநாதர் வேலை. ஆமென். முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஏரியா பாஸ்டர் அமிச்சிட்டாரு, அவரு வரல, அந்த அம்மாவை அமிச்சிட்டாரு. யார் வந்தாலும் சரி, உனக்கு நன்மை செய்ய போகிறது இயேசு தான். அதை முதல்ல புரிஞ்சுக்க. நாங்களாம் ஒரு கை காட்டி மரம் தான், வெள்ளியும் பொண்ணு எங்கிட்ட கிடையாது. எங்கிட்ட இருக்கிறத ஒன்று தான் உங்களுக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட, அவ்வளோதான். ஆமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இல்லை நீ தான் எங்கள் அம்மாவுக்கு ஞானசாங்க கொடுத்து, சரி அது என்ன பார்ப்போம். ஞானசாங்க கொடுத்தா என்ன கை வச்சு சரியாயிடுவாங்களா? நான் வந்து கை வச்சாலும் சரி, ஜோமெல்லாம் சரி, அவர் இறங்கி சோம் கொடுத்தா தான் வேலை. அதுக்கு நீ பாத்திரமா இருக்கணும், கான்டாக்ட் சரியா இருக்கணும், இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க. பேது சொன்னா எல்லாரும் தான் உங்களுடைய வசத்தை தொட்டு இருக்கிறாங்க, யார் உங்களுக்கு தொட்டு நாங்கள் சொல்ல முடியும் கேட்டானா இல்லையா? அப்படின்னா அர்த்தம் எல்லாம் தொறான்னு தவிர வல்லமை புறப்படல. ஆனால் இந்த பெண் தொட்டா வல்லமை புறப்பட்டுச்சு. இவ்வளோ பேர் கோயிலுக்கு வரீங்க, எல்லாருக்கும் தேவன் நன்மை செய்கிறாள் இல்லை, ஆனால் விசுவாசத்தோடு நீங்கள் தொட்டினா சுகமாயிடுவேன். அற்புதம் நடக்கும், தேவை சந்திக்கப்படும், குறைவு நிறைவாகும், சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். அதுதான் எங்கள் வேலை. ஒரு வீட்டுக்கு நுழைஞ்சா அவங்களை வாழ்த்திடு, அவ்வளோதான் தோத்துறோம். பாத்திரமாக இருந்தால் நீ கூறின சமாதானம் அங்கே தங்கும், இல்லை என்றால் அது பின்னாடி வந்துடும். நாங்கள் இல்லையா, சமாதானம் உங்களோடு இருப்பதாக, கர்த்தர் மேல் பிரகாசமாக இருப்பாராக நாங்கள் வாழ்த்துறோமா? நீ பாத்திரமாக இருந்தால் அது வாழ்த்து உனக்கு பழிச்சிடும், இல்லைன்னா அந்த வாழ்த்த ரிட்டர்ன் எங்களுக்கு வந்துடும் மறுபடியும். புரிஞ்சுட்டா? ஆமாம், நீ பாத்திரமா இருக்கணும், வெண்வஸ்திரமா இருக்கணும், நற்கிரியை உள்ள ஆளா இருக்கணும். நீங்க அதுக்கு ஏற்ற பாத்திரமா இருந்தீங்கன்னா தெய்வம் உங்களை பிளஸ் பண்ணிட்டு போயினே இருப்பாரு. ஏன்னா இன்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். புரியுதா? அற்புதத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நேற்று ஒரு சகோதரன் சகோதரியும் என்னை பார்க்க வந்தாங்க. பாஸ்டர், நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்க போகிறோம் பாஸ்டர், ஒரு வருஷமாக அந்த கோயிலுக்கு வரோம் பாஸ்டர். அப்படியாம்மா, நான் பார்க்கவே இல்லையே, நேற்று அவங்கள பார்த்தேன். நான் அவங்களுடைய
ஹிஸ்ட்ரிலாம் சொன்னாங்க. இவர் திருவண்ணாமலை, நான் வந்து செங்கல்பட்டு, எப்படி எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா இயேசு அறியாதோ நாத்திகர் எங்கள் அப்பா. ஆனால் நாங்கள் சின்ன வயசில் இயேசு கும்பிட்றோம். அப்புறம் அசஸ் சொன்னாங்க, நாங்கள் வந்து எம்சிஏ படிச்சிருக்கிறேன், ஸ்தோத்திரம். எங்கள் 2 தங்கச்சிக்கு இப்போ தான் கல்யாணம் பண்ணி வச்சார், ரொம்ப சந்தோஷம். 5 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் ஜோம் பண்ணோம், எங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தார் பாஸ்டர். ஹலோ, இப்போ தான் ஞானஸ்நானம் எடுக்க போகிறாங்க. ஆனால் இவ்வளோ ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க இயேசு செய்த அற்புதத்தெல்லாம். இப்போ தான் ஞானஸ்நானம் எடுக்க போகிறாங்க. ஆனால் இயேசு செய்த அற்புதங்களை இவ்வளோ லிஸ்ட்டு போடுறாங்க. எங்களுக்கு இயேசு அதை செஞ்சார், இதை செஞ்சார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், எங்கள் தேவையை சந்தித்தார், சொந்த வீடு கொடுத்தாரு, சொந்த இடம் கொடுத்தாரு, இல்லையா? இன்றைக்கி நாங்கள் வீடு நல்ல சுகமாக இருக்கிறோம். அப்புறம் அந்த வீட்டில் விளையாட குழந்தைய கொடுத்துருக்காரு, ஸ்தோத்திரம். இப்போ ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ஆம்பளை பிள்ளை கேட்டுருக்கோம், அதையும் கொடுக்க போகிறார் இயேசு, ஸ்தோத்திரம். என்ன விசுவாசம்ப்பா! நம்ம ஞானஸ்நானம் எடுத்து 10 வருஷம் ஆயிட்டு, அந்த பிள்ளை ஞானஸ்நானமே எடுக்காமல் இவ்வளோ அற்புதம் பெற்றுக்கொண்டிருக்கு. கான்டக்ட், ஒழுக்கம், நேர்மை, உண்மை, உத்தமம். கவனிங்க, ஞானஸ்நானம் அவசியம். ஆனால் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா ஞானஸ்நானம் எடுப்பது முன்பாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆமாம். ஏன்னா அந்த வெண் வஸ்திரம் எதை குறிக்குதுன்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய பரிசுத்தத்தை குறிக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் நீங்களால் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர்கிட்ட. அதனால தான் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை எங்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கேட்போமா? நம்மளாம் எழுந்து நிற்கலாம். இந்த குருத்தோலை ஞாயிற்று பண்டிகையிலே இயேசு கிறிஸ்து ஏறின அந்த கழுதை மேலே தங்கள் வஸ்திரங்களை போட்டாங்க, மேல் போட்டிருக்கு. அப்படின்னா அவங்களுடைய வஸ்திரங்களை போட்டாங்க. அவங்க போட்ட அந்த வஸ்திரத்து மேலே தான் இயேசு அமர்ந்தான்னு போட்டிருக்கு. இப்போ இன்றைக்கும் நம்முடைய வஸ்திரங்களை நம்ம ஒரு மேலே போடுறோம். மனம் திரும்புதல், வெண் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம். ஆமாம், நம்ம அவர் மேலே போடும்போது அவர் பார்ப்பார், பரவாயில்ல, இந்த பிள்ளை பாத்திரமாக இருக்கிறா, இந்த பிள்ளை உண்மையாக இருக்கிறா, இந்த பிள்ளை வெண்வஸ்திரம் தரிச்சிருக்கிறா, இல்லையா? இவருடைய தூய்மை எனக்கு நல்லா தெரியும், இல்லையா? இவருடைய நேர்மை நல்லா தெரியும். கர்த்தர் அதை அறிந்து உனக்கு உதவி செய்வார். இந்த குருத்தோலை பண்டிகையில் கர்த்தர் வஸ்திரமாகி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வஸ்திரம் என்று படிக்கும் போதே நேற்று வஸ்திரத்தை குறித்து ஒரு செய்தி வந்தது. செய்தியில் ஒரு துணுக்கு என்னன்னா, சபைக்கு இப்படி தான் ஆடை அணியணும், அப்படி தான் ஆடை அணியணும், பெண்கள் இப்படி தான் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லி பல பேர் பேசி கொண்டிருக்கிறாங்க. அல்லது ட்ரெஸ்ஸுக்கு ஏதாவது கோடு இருக்கா அப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ அந்த சகோதரி சொல்கிறாங்க, ரொம்ப சிம்பிள், நம்ம ஆடை அணிந்து வரோம் இல்லையா, இதை இயேசு பார்க்குறாரா. அப்போ அந்த ஆடை வந்து அவருடைய, பரவாயில்ல, நான் எந்த நோக்கத்தோடு இந்த ஆடையை கொடுத்தீனோ அந்த நோக்கத்தை பிள்ளை நிறைவேற்றான்னு சொல்லிட்டார்னா, அதை தவிர்த்து நம்முடைய ஆடைகள் தேவனுக்கு பிரியமா இல்லைன்னா அதில் நம்முடைய ஆசீர்வாதம் கெட்டு போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. கை உயர்த்தி ஏசப்பா, உயர்ந்த வஸ்திரம் என்பது என்னுடைய மனம் திரும்புதலை குறிக்கிறது ஆண்டவரே. நான் மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து இத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் நான் ஒரு பழைய மனுஷனாகவே இருக்கிறேன் ஆண்டவரே. புதிய மனுஷன் நான் இன்னும் தரித்துக் கொள்ளலப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இன்னைக்கு என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுகிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடுவார். உன் தூசியை உதறி விட்டு எழுந்திரு, உன் கட்டுகளை அறுத்து விடு. அப்போது நீ தட்டானால் நல்ல உடமையாக பிறப்பிக்கப்படுவாய். அப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லு. எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்குறீங்க? இந்த நாள் என்னை ஒப்பு கொடுக்கிற, மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்.
இந்த மனமகிழ்ச்சியான இந்த நல்ல மத்தனை வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த குருத்தோலை பண்டிகை நாளிலே எங்கள் ஆண்டவர் இயேசு அந்த எருசலேமுக்கு பவனியாக போன அந்த சம்பவத்தை நாங்கள் மறுபடியும் நினைவு கூர்ந்த ஆண்டவரே, இன்றைக்கு அந்த கழுதை மேல் போட்ட அந்த வஸ்திரங்களை குறித்து, அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை குறித்து நாங்கள் தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வஸ்திரத்தையும் கூட நாங்கள் அந்த கழுதை மேலே போட்டிருக்கிறோம்ப்பா, நீங்க அது மேல உட்காருங்கப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனம் திரும்புதல் என்ற ஒரு வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், வெண் வஸ்திரம், வாசனை நிறைந்த ஒரு வஸ்திரம், தகுதியான வஸ்திரம், இதெல்லாம் உங்க மேல போட்டிருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் வஸ்திரத்தை மேல நீங்க அமர்ந்திருப்பதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் வஸ்திரத்தை நீ அறிவீர் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை மீண்டும் மீண்டும் ஒப்பு கொடுக்கிற சுவாமி, எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. உகந்த காணிக்கையாய் எங்கள் உடலை ஒப்பு கொடுக்கிற சுவாமி, உகந்த காணிக்கையா எங்க உடலை ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் கர்த்தர் வாசம் பண்ணும்படி ஆச்சரிக்கிறார். வரப்போற பண்டிகை நாட்களுக்கு முன்பாக நாங்கள் எங்களை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடும் ஆண்டவரே. இன்னும் எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றும், எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றும். பண்டிகை கொண்டாடும் போது ஆண்டவரே, நாங்கள் புது சிருஷ்டியாய் புது படைப்பாய் இருக்க உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும். மனம் திரும்ப உதவி செய்யும் ஆண்டவரே. சத்துரு மனம் திரும்ப கூடாதபடிக்கு அவர்களை தடுக்கிற பொல்லாத காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசுவே ஆண்டவரே, அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஆவியான உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒரு புது சிருஷ்டியாய் ஆமா மாற்றி அவளை ஆசீர்வதிங்க சுவாமி. அவளுடைய தேவையெல்லாம் சந்திங்க. நல்ல சுகபல ஜீவனை கொடுங்க. சமாதானம், சந்தோஷம், சுகம், ஆரோக்கியத்தை கொடுங்க. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பெரிய காரியம் செய்யுங்க. இப்போதும் புறப்பட்டு போகும்போது நம்முடைய பாதுகாப்பின் தூதரை கூட அனுப்புங்கப்பா. இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு பண்டிகை நாளாக இருக்கிறபடினால திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் எல்லா நாளும் இந்த பரிசுத்தமான ஆராதனையில் கலந்து கொண்டு எங்களை இன்னும் நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் எப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாய்